நடிச்சிருப்பாங்க, கமல்ஹாசன் நடிச்சிருப்பாங்க. அது ஸோ இதில் மெயினாக வந்து கமல்ஹாசனுடைய பேர் வந்து நல்லா சிவம். அதே போல் மாதவனுடைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து அன்பரசு. ஒரு நாய்க்குட்டி இருக்கும். இந்த படத்தோடைய டைட்டில் கார்டை போடும்போது பார்த்தீங்கன்னா வந்து அன்பே சிவம் அப்படின்னு ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ அந்த டைட்டில் கார்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஸோ இந்த உலகம் வந்து அன்புக்குள்ளே தான் இயங்கிட்டு இருக்குது, நம்ம வந்து இந்த பிரபஞ்சத்தில் தான் இருக்கும் அப்படிங்கிறது வந்து அந்த எழுத்து காமிக்கும். அது இல்லாமல் அன்பே சிவம் அப்படின்னு போட்டு கமா வந்து போட்டிருக்கோம். ஸோ கமா வந்து என்னத்தை குறிக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்னமும் தொடரும் அப்படிங்கிற மாதிரியாக உள்ள ஒரு இதை தான் வந்து குறிக்குது. ஸோ இந்த மாதிரி படங்கள் வந்து ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிஸ்ட்டை வந்து குறித்து தான் வந்து அவர் வந்து கமல்ஹாசன் படத்தை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்து கம்யூனிஸ்ட்டை பற்றி தான் பேசியிருப்பார் நம்ம கமல்ஹாசன் சார். ஸோ மாதவன் பார்த்தீங்கன்னா வந்து மாதவனுக்கு அன்புங்கிறது பிடிக்காது. அவர் பேர் வந்து அன்பரசு. ஸோ யார் கேட்டாலுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து அவர் என்ன சொல்லுவார்னா வந்து அன்பு அப்படின்னு சொல்ல மாட்டார், எஸ்எஸ் அப்படிம்பாரு. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஸோ அந்த பிடிக்காத மாதவன் சாரையும் ஸோ இந்த மாதிரி மாதவனையும் கமலையும் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து ரெண்டு பேர்த்தையும் மீட் பண்ண வச்சு ஸோ அவங்கள வந்து ஒரு ஜானியில் வந்து படம் போயிட்டுருக்கும். ஸோ அதில் பார்த்திங்கன்னா வந்து மாதவன் வந்து எப்போவுமே வந்து அவசரப்படுவார். ஸோ வந்து நம்ம இருந்தால் என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறத வந்து மாதவன் மூலமாக அந்த படத்தில் வந்து நிறைய காமிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் பார்த்திங்கன்னா இவர் வந்து மேக்ஸிமம் வந்து கமல் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஸோ வந்து கம்யூனிஸ்ட்டு அந்த கட்சி அதில் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. சரியான தகுந்த ஊதியம் கிடைக்கணும், அந்த எம்என்சி கம்பெனியில் என்னென்ன வந்து தான் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் வந்து கரெக்டாக காமிச்சிருப்பார். இது வந்து நாசர் அவருடைய நடிப்பு வந்து அற்புதமாக இருக்கும். அவர் வந்து அன்பேசியம் அப்படிம்பார், நான் தான் கடவுள் அப்படிம்பார். பட் வந்து அவர் வந்து எல்லாமே வந்து கமலுக்கு வந்து அகேன்ஸ்டாக தான் பண்ணுவார். அவருக்கு வந்து நல்ல மனசு கிடையாது அப்படிங்கிற மாதிரி அந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க. ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆகிருக்கும் கமலுக்கு. அதுக்கு முன்னால் அவர் பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ளாஷ்பேக்கில் வந்து காமிச்சிருப்பாங்க. ஃப்ளாஷ்பேக்கில் வந்து அவர் வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா வந்து அவருடைய பேர் வந்து நல்லா சிவம். ஸோ சிவங்கிறது பிடிக்காது, நல்லா அப்படிங்கிறத அவருடைய பேரை வந்து எல்லோரும் கூப்பிட்ற மாதிரி வச்சுருப்பாரு. ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இவருக்கு வந்து யார் கேட்டாங்கன்னா பேரை கேட்டாங்கன்னா வந்து சிவம் முடிப்பார். அதேமாதிரி வந்து இவருக்கு வந்து எதுக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு போகிற பஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நாய் வந்து குறுக்க போயிடும். ஸோ குறுக்க போனால என்ன வந்து மொத்தமாக பிரேக் அடித்து இந்த வண்டி வந்து மலையிலேருந்து கீழே விழுந்துடும். அப்போ என்ன ஒன்று வந்து எல்லாருமே வந்து நிறைய பேர் உயிருக்கு போராடிட்டு இருப்பாங்க. இவர் வந்து அடிபட்டு ரொம்ப ரத்த வெள்ளத்தில் இருப்பார். அப்போம்போது தான் பார்த்திங்கன்னா வந்து அந்த நாய் தான் அதுக்கு காரணமாக இருக்கும். அந்த நாய் வந்து எல்லாருமே அந்த என்ன பண்ணுவாங்க வந்து கல்லால் அடித்து விரட்டுவாங்க. ஸோ இந்த நாய் தான் வந்து அவருடைய ஆக்சிடென்ட்டுக்கும் காரணம், அவர் பிழைக்கிறதுக்கும் காரணம். அந்த நாயை கல்லால் அடிச்சதுக்கப்புறமேட்டு அந்த நாய் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து ஓடிட்டே இருக்கும். ஓடி ஒரு இடத்துல வந்து நிற்கும். அந்த இடத்துல நிற்கும் போது தான் பார்த்திங்கன்னா வந்து கமல் என்ன பண்ணுவாருன்னா ஸோ ரத்த வெள்ளத்தில் வந்து அப்படியே இருந்துட்டு இருப்பார். ஸோ அப்போ தான் வந்து எல்லோரும் கூப்பிட்டு வந்து இவர் வந்து காப்பாற்றுவாங்க, தூக்கி போய் காப்பாற்றுவாங்க. ஸோ அதுலேருந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து பார்த்திங்கன்னா அப்படி மாறிடுவார். ஸோ அதாவது அவருடைய வாழ்க்கையே மாற்றிக்கிடுவார். ஸோ அவருடைய முகத்தில் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டிச்சிங்லாம் இருக்கும் இந்த பக்கம் பாதியில். இதில் பார்த்திங்கன்னா இந்த நாயுடைய பேர் வந்து சங்கரன் அவர் வச்சுருப்பார், சங்கு அப்படின்னு கூப்பிடுவார். இந்த நாய்க்கும் அவருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் காமிப்பாங்க, ஒரு ஒற்றுமை காமிப்பாங்க. எப்படின்னா அவருடைய ரைட் சைடில் தான் ஃபுல்லாக அடிபட்டுருக்கும். அதே மாதிரி இவரோட லெஃப்ட் கால் வந்து அடிபட்டு லைட்டாக நொண்டி நடக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் அந்த நாய்க்கு அப்படி தான் ரைட் சைடு வந்து ஃபுல்லாக வந்து அடிபட்டுருக்கும். அதோடைய லெஃப்ட் கால் லைட்டாக நொண்டி நடக்கும். அந்த மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அதாவது கடவுள் எங்கே சார் இருக்கார் அப்படின்னு சொல்லி வந்து மாதவன் கேட்கும்போது ஒரு பையன் அடிபட்டு உயிருக்கு போராடிட்டு இருப்போம். அப்போ வந்து அதை பார்த்து அழுதுட்டு இருப்பார் மாதவன். அதை சொல்லுவார், யாரோ முன்ன தெரியாத ஒரு பையனுக்கு வண்டி அழுதிங்களா, அதான் சார் கடவுள் அப்படிம்பாரு. ஸோ அந்த மாதிரி வந்து மனசை டச் பண்ணுற மாதிரி ஒரு நிறைய சீன்ஸ் இருக்கும் இந்த படத்தில். ஸோ இந்த படத்தை பற்றி நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா வந்து நிறைய பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ படம் வந்து பார்த்திங்கன்னா வந்து அண்டர்ரேட்டட் மூவின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ உள்ள ஜென்சிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா வந்து நிறைய படங்களை மிஸ் பண்ணுறோம் நம்ம. ஸோ இந்த படங்கள் வந்து பார்த்திங்கன்னா வாழ்நாளில் ஒருத்தர் பார்க்கக்கூடிய படங்கள்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அந்த படம் வந்து ஒரு படமாக இருக்கும். இந்த படத்தில் நிறைய டிகோட்ஸ் வந்து பண்ணியிருப்பாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா இவர் வந்து ஒரு ட்ராயிங் நல்லா வரைவார். ஸோ வந்து இவரை கூட்டு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ட்ராயிங் வரைய சொல்லுவாங்க சோத்தில். அவர் வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா வந்து அதை வந்து சிவனை வரைஞ்சி வச்சுருப்பார். சிவனுக்கு பதிலாக தண்ணியை வரைஞ்சி வச்சுருப்பார். அதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து அதில் வந்து 913 ரூபாய் ஏதோ சம்திங் ஒரு நம்பரை போட்டு வச்சுருப்பார். அது லெனின் படம் இருக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா அது வந்து தொழிலாளர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த அமௌண்ட்டு, ஒரு நாள் சம்பளம், அந்த சம்பளத்தை வந்து தான் மாத சம்பளம் நினைக்கிறேன்.
சம்பளத்தை வந்து மையப்படுத்தி தான் வந்து டிராயிங்கில் வரைஞ்சிருப்பார். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த நாசர் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முதலாளியாக இருப்பார். அந்த அந்த தொழில் பண்ணக்கூடிய இடத்துக்கு முதலாளியாக இருப்பார். அதில் பார்த்திங்கன்னா வந்து எப்போவுமே அவருடைய ஒரு சிரிச்சுக்கிட்டே இருப்பார் கமல். கமலுடைய நடிப்பு பார்த்திங்கன்னா இந்த படத்தில் வந்து ரொம்ப வந்து ஒரு எக்ஸ்ட்ரானரியாக இருக்கும், ஒரு ஃபேப்லஸாக இருக்கும் சொல்லப்போனால். ஏன்னா இந்த படத்தில் வந்து இந்த படத்தை வந்து எழுதுனது வந்து பார்த்திங்கன்னா கமல் சார். ஸோ இது வந்து இயக்குனது பார்த்திங்கன்னா வந்து நம்ம சுந்தர்சி சார். ஸோ சுந்தர்சி சார் பார்த்திங்கன்னா வந்து இந்த படத்தில் வந்து அந்த வந்து ஒரு ஆக்டாக வந்து இந்த படத்தில் வந்து பண்ணுவார். ஏன்னா கமல சார் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து மதிக்கவே மாட்டார். மாதவன் என்ன பண்ணுவார்னா வந்து இவர் வந்து ஒரு மாதிரி இருப்பார். இந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லாம் ஒரு மாதிரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவார்னா வந்து ஸோ இவர் வந்து ஒரு மாதிரி தரவராக நினைப்பார். அவங்க கோட் ஷூட் போட்டவங்க நல்லவங்க அப்படின்னு மாதிரி நினைப்பார். ஸோ ஒரு சில சீன்ஸ்லாம் நிறைய வச்சுருப்பாங்க. கோட் ஷூட் போட்டவர் ஒருத்தர் வந்து ட்ரெயினில் போயிட்டு இருக்கும்போது வச்சுருப்பார், ஏதோ திருடிட்டு போயிடுவார். அப்போ வந்து டிடிஆர் வந்து சொல்லுவார், கோட் ஷூட் போட்டவங்க வந்து நல்லவனும் கிடையாது, ஸோ அதே போல் வந்து ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் நார்மலாக இருக்கிறவங்க கெட்டவங்க கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சீன்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா மெசேஜ் சொல்கிற அளவுக்கு பார்த்திங்கன்னா நிறைய ஒரு இன்டிமேஷன்ஸ், அதாவது மெசேஜ் நிறைய படம் இந்த இடத்துல வச்சுருப்பாங்க. இந்த படம் வந்து அதாவது தமிழ் சினிமாவோட ஒரு பொக்கிஷமாக சொல்லணும். அதாவது சுந்தர்சி சார் வந்து நிறைய இடங்களில் போகும்போது பார்த்திங்கன்னா இப்போ இன்றைக்கும் பார்த்திங்கன்னா அன்பே சிவம் படம் எடுத்தவங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்செலாம் டாக்லாம் இருக்குது. ஸோ இன்றளவு பார்த்திங்கன்னா வந்து அந்த படம் வந்து கொண்டாடப்படக்கூடிய லிஸ்ட்லேயே இருக்குது. ஆனால் ஒரு சில இன்டர்வியூஸில் வந்து கொடுக்கும்போது வந்து நிறைய பேர் கேட்குறாங்க ஆடியன்ஸ்லாம். ஸோ அன்பே சிவம் படம் மாதிரி நீங்கள் ஏன் பண்ணுறதில்லை அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது சொல்கிறாரு அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த படமாக நான் எடுத்து படம் ரிலீஸ் பண்ணும்போது நீங்கள் எங்கேயா போயிருந்தீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஸோ அது அவருடைய ஆதங்கம். ஏன்னா தமிழ் சினிமாவில் வந்து இந்த மாதிரியா நிறைய படங்கள் வெளிவருது. ஸோ சொல்லலாம் கடைசி விவசாயி, அதுக்கப்புறமாட்டு மெய்யழகன். ஸோ மெய்யழகன்லாம் வந்து நல்ல படம். அந்த படங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து பார்க்க தவறியதும் ஏன்னு தெரியல. நமக்கு பார்த்திங்கன்னா வந்து ஒரு 3 குத்தாட்டம் இருக்கணும், அதுக்கப்புறமாட்டு ஹீரோ அடித்து இப்போ ஏரில் எல்லாத்தையும் பறக்க விடணும். ஸோ இந்த மாதிரி படங்கள் தான் வந்து பார்க்குறோம். தவிர இந்த படங்களுக்கு இந்த மாதிரியான நல்ல படங்களுக்கு வரவேற்பு கிடைக்கிறதில்ல. அதுமாதிரி பார்த்திங்கன்னா அன்பே சிவம் படத்தில் வந்து 4 பாட்டு இருக்கும். ஸோ இந்த 4 பாட்டு பார்த்திங்கன்னா ஒன்று டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஒரு பாட்டு வந்து லவ்வை வந்து டிபெண்ட் பண்ணி வர மாதிரி இருக்கும். இன்னொரு பாட்டு வந்து பார்த்திங்கன்னா அன்பே சிவம், கடவுளும் அன்பு, அதாவது மக்களையும் அதை மையப்படுத்தி அன்பு தான் கடவுள் அப்படிங்கிற மாதிரி அதை வந்து மையப்படுத்துகிற மாதிரி இருக்கும். ஸோ இன்னொரு பாட்டு வந்து கம்யூனிஸ்ட்டை வந்து மையப்படுத்துகிற மாதிரி இருக்கும். இன்னொரு பாட்டு வந்து பார்த்திங்கன்னா பொருளாதாரத்தை மையப்படுத்துகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து பாட்டுகளையும் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த படத்தில் வந்து இது பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த படத்தில் ஒரு வந்து ஃபுல்லாக பார்த்திங்கன்னா கருப்பு அண்டு சிவப்பு, பிளாக் அண்ட் ரெட்டு அந்த கலரில் தான் வந்து ட்ரெஸ் போட்டிருப்பாரு கமல் சார். அது பிறகு ஒரு சில சமயங்களில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா வந்து சுத்தியல் கதிர் அகர்வால் அப்படின்னு பேசியிருப்பார். ஸோ வந்து நாசர் சார் கேட்டிருப்பார், அதுக்கு வந்து இவர் வந்து பதில் சொல்லுவார். ஸோ சுத்தியல் அதாவது வந்து எல்லாத்துக்குமே நான் வந்து ஒரு டூல் தான், சுத்தியில் வந்து அடிச்சுட்டு வச்சிடணும், அதே மாதிரி வந்து கதிர் அருவாலையும் வந்து அறுத்துட்டு அந்த இடத்துல வச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருப்பார். இது பார்த்திங்கன்னா வந்து சுத்தியலும் கதிர் அருவாலும் பார்த்திங்கன்னா வந்து கம்யூனிஸ்டோட ஒரு இது. ஸோ இதுதான் வந்து அவர் சொல்லியிருப்பார். ஸோ இந்த படத்தில் வந்து நிறைய கம்யூனிஸ்ட் பேசியிருப்பாங்க. இருந்தாலுமே பார்த்திங்கன்னா வந்து அந்த காலகட்டத்தில் இன்டர்நெட் இருக்குதா இல்லையா அப்படின்னு எனக்கு தெரியல. 2003 வந்து அந்தளவு இன்டர்நெட் கிடையாதுன்னு தான் நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து இந்த படம் வந்து ரீச் ஆகாமல் இருந்துச்சா இல்லை மக்கள் போய் பார்க்க விரும்பலையா அப்படின்னு தெரியல. ஆனால் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா அந்த நேரத்தில் ஒரு பெரிய ஃப்ளாப், அதுதான் உண்மை. ஆனால் இந்த படங்களில் பார்த்திங்கன்னா இன்டர்வியூ பார்த்திங்கன்னா நெட்டில் நிறைய பேர் தேடி பார்க்குறாங்க, நிறைய இது பண்ணுறாங்க, ரிலீஸ் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. தப்பு கிடையாது, பார்க்கலாம், பார்க்காதவங்க போய் பாருங்கள். ஆனால் இனிமேலும் இந்த மாதிரியான படங்கள் வரும்போது அந்த படங்களை தயவுசெய்து பார்க்க தவறாதீங்க, ஆதரவு கொடுங்க. இந்த படங்கள் நல்ல படங்கள். இந்த படத்தை பற்றி எல்லோரும் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து ஹாலிவுட் மூவி அந்த படம் பார்க்கணும், இந்த படத்தை அதுக்கு அவசியம் இல்லைன்னு சொல்ல வரல, எல்லா படங்களும் பார்க்கணும் தான். தமிழ்லேயே நிறைய படங்கள் இருக்குது, ஹாரர் மூவி இருக்குது. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா வந்து நல்ல படங்கள் வந்து தமிழ்லேயே வந்து கொண்டாடக்கூடிய படங்கள் இருக்குது. ஸோ அந்த படங்களுக்கு ஆதரவு கொடுங்க. அதுக்கப்புறம் நம்ம தமிழ் மொழி தாண்டி இப்போ வர படங்களுக்கு அதுக்கப்புறம் உள்ள மற்ற மொழிகளுக்கு ஆதரவு கொடுங்க. முதல்ல நம்ம மொழிகளுக்கு ஆதரவு கொடுங்க. நம்ம இண்டஸ்ட்ரீஸ் நல்லா வளரட்டும். நல்ல இந்த மாதிரியே படங்கள் பார்த்தா தான் நல்ல படங்களை எடுக்கக்கூடிய நிறைய டேரக்டர்கள் வருவாங்க. அப்போ தான் அவங்க திங்க் பண்ணி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வந்து இன்னும் படங்களை வந்து நிறைய கொடுப்பாங்க. நம்ம இந்த மாதிரியா இருக்கிற படங்களை பார்க்காம விட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் வந்து ஒரு 10 வருஷம் 2 வருஷம் கழித்து வருத்தப்பட்டு பிரயோஜனம் கிடையாது. இந்த படம் பார்த்திங்கன்னா வந்து
எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 2003னா 23 வருஷம் ஆச்சு அன்பு சிங் படம் எடுத்து. இந்தளவு இந்த படம் வந்து நிற்கிது, மக்கள் மனசில் வந்து பேசப்படும் அப்படின்னு காரணம் என்னென்னா பார்த்தீங்கன்னா வந்து இந்த படம் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கு. ஸோ அதுதான். ஸோ அந்த மாதிரி எல்லா படங்களையும் பாருங்கள், எல்லா கலைஞர்களையும் வந்து வளைப்போம். இதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே போல் மற்றொரு வீடியோ வந்து சொல்லிக்கிறேன். தேங்க்யூ.